ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் பேச அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் டெக் டுடே சேனல். நாம் இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நாம் நிறைய ஆஃப்டர் எஃபெக்ட், ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப் டுட்டோரியலை பற்றி பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு டெக் வீடியோ, அதாவது ஒரு மொபைலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மொபைலோட நேம் LG G7. இந்த மொபைலோட இந்த மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மொபைல்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ஸ்லிமாகவும் 4 விதமான வெரைட்டி கலரிலும் வருகிறது. இந்த மொபைல் பாடி டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 1535 × 7159 இந்த மில்லிமீட்டர் சைஸில் மொபைலோட சைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 162 கிராம் சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் பிளாக் கிளாஸ், கோரில்லா கிளாஸ் சொல்லியிருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேமிங் கொண்டு இருக்காங்க. சிம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிம் நேனோ ஹைபர் டூயல் சிம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத டூயல் ஸ்டாண்டர்ட் பை டபுள் சிம் போடுற மாதிரி மெத்தடும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சிம் நேனோ சிம்மும் ஒரு சிம்மு மைக்ரோ சிம்மும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே டைப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா IPS LED டிஸ்பிளே கெப்பாசிட்டி டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது கலர்னு பார்த்தீங்கன்னா 16 MB கலர் கொடுத்துருக்காங்க. சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச் டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1440 3120 பிக்சல்ஸ் அதிகம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக தான் வரும் டிஸ்பிளேயோட சைஸு. ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 564 PPI டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மல்டி டச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்னால் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் OSன்னு பார்த்தீங்கன்னா இதோட மேனுவல் OSன்னு பார்த்தீங்கன்னா Android 8.0 ஓரியோ கொடுத்துருக்காங்க. இது அப்கிரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா 9.0 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சிபின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கோர் ப்ராசஸ் 1.7 GHz 385 சில்வர் கொடுத்துருக்காங்க. சிபின்னு பார்த்தீங்கன்னா Adreno 630 கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 400 GB வரைக்கும் கொடுத்துறாங்க. ரெண்டாவது சிம் ஸ்லாட், அதாவது ஃபஸ்ட் சிம் நீங்கள் மேனுவலாக போடலாம். ரெண்டாவது சிம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பு அல்லது ஒரு மெமரி கார்டு மட்டும் தான் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 102 GB கொடுத்துருக்காங்க. 6 GB ரேம் ஆர் 64 GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. 4 GB ரேமுக்கு 64 GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. 128 GBக்கு 6 GB ரேம் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து 16 மெகாபிக்சல் கேமரா, ஃபார் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா 1.6 அதிகம் ISO கொடுத்துருக்காங்க. லேசர் வந்து PDAF இந்த ஃபைல் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க கேமரா. ப்ளஸ் 16 MB கேமரா, டூயல் 16 MB கேமரா கொடுத்துருக்காங்க. LED பாஸும் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா டச் ஃபோக்கஸ் டெஸ்டன்ஸ் HDR பனோரமா. இது ஃபியூச்சர் கேமராவோட ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 2160 PLருந்து செகண்டுக்கு 300 ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. 1080p ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்டரி கேமரா. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 8 MB கொடுத்துருக்காங்க. இது ஃபேஸிங் அஃபர்ச்சர்னு பார்த்தீங்கன்னா 1.9 அதிகம் கொடுத்துருக்காங்க. 1080p ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அலர்ட் டைப்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் MP3 வெப் ரிங்டோனிங் கொடுத்துருக்காங்க. லவுட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 5.5 ஜாக், இது ஆடியோ ஜாக்னு பார்த்தீங்கன்னா 5.5 ஜாக் கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத்னு பார்த்தீங்கன்னா 5.0 நியூ வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. LED AFTX HD கொடுத்துருக்காங்க. ஜிபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத வித் GPS க்ளோனஸ் GPS மொத்தம் 3 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. ரேடியோ FM ஒன்று கொடுத்துருக்காங்க. USB 3.1 டைப் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா செகண்டுக்கு 2 GB வரைக்கும் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. அது புதுசாக வந்துற மாடல். ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா சென்சார், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அஸ்லமேட்டோர், ஜியோரோ பர்ஃபர்மென்ஸ், காம்பமஸ் பர்ஃபர்மேட்டர், இதுமாரி 5 விதமான சென்சார் கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஒயர்லெஸ் சார்ஜர் வெர்ஷன் ஒன்லி, அதாவது ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, குயிக்காக சீக்கிரமாக சார்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. MP4 கொடுத்துருக்காங்க, H.265 பிளேயர் கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோ வீடியோ எடிட்டர் டாக்குமெண்ட் எடிட்டர் எல்லா சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா நான் ரிமூவல் பேட்டரி, அதாவது ரிமூவ் பண்ண முடியாத பேட்டரி. பேட்டரியோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 3000 மில்லி ஆம்ஸ்ட்ராங் தான் கொடுத்துருக்காங்க. கலர்னு பார்த்தீங்கன்னா நியூ பிளாட்டினம் கிரே, நியூ அக்ரோ பிளாக், நியூ மைக்ரோ ப்ளூ, அதுமாதிரி 4 விதமான கலர் கொடுத்துருக்காங்க. இது பாடி சென்சர்னு பார்த்தீங்கன்னா 0.24 வெயிட் கிராம் ஹார்ட் அது கொடுத்துருக்காங்க. இதோட பாடி வெயிட்னு பார்த்தீங்கன்னா 1.47 வெயிட் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற டெக் வீடியோகள், சாஃப்ட்வேர் பற்றி நிறைய வீடியோகள் இந்த சேனலில் காத்திருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.